One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. வெற்றி சார் மைக்ல சூப்பர் அப்படின்லாம் சொல்லிட்டாருன்னா அவெல்லாம் நேரா போய் ஹேங்கிங் பண்ணிக்கலாம். அதோட போதும். அப்ப என்னடா அவர் நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டாரு. ஆமா போதும் லைஃப்ல. அதோட பெரிய திருப்தி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு நடிகன் அரசியல் பண்ணான்னா ரசிகர்களை சேர்க்க முடியுமே தவிர சமுதாயத்தை சீர்திருத்த முடியாதுங்கிறது இது இன்னைக்கும் பொருந்தும், நாளைக்கும் பொருந்தும், முன்னாடி பொருந்துச்சு, அதுக்கு முன்னாடி பொருத்தி பார்க்கலாம். விமர்சனம் எம்ஜிஆர் காலத்துல சொல்லப்பட்டது. எனக்கு தெரிஞ்சு விடுதலை 2 ரிலீஸ் பண்ணிட்டு வெற்றி சார் நிம்மதியா தூங்கியிருப்பார். ஏன்னா நான் ஒரு புதினத்தின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்த வேண்டிய, உனக்கு சொல்ல வேண்டிய, உனக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய அத்தனை கருத்துக்களையும் சொல்லிவிட்டேன். இது இப்படியே இருக்கும். சித்தாந்தத்தை நான் உடைப்பேன் என்று சொன்னாலும் லைப்ரரியில் இருக்க அந்த சினிமாவை உன்னால் அழிக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு தேட்டர், ஒரு மல்டிப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க, 5 தேட்டர் வச்சிருக்காங்க. ஒரு தேட்டரில் ரஜினி சார் படம், ஒரு தேட்டரில் கமல் சார் படம். இந்த 2 திரைப்படங்களும் கொடுக்கக்கூடிய லாபம் பாக்கி 3 தேட்டரில் சின்ன படங்கள் கொடுக்குற நஷ்டத்தை ஈடுகட்டும். அப்போ அந்த கீழே இருக்கிற அந்த சின்ன பையன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவன் ரஜினிகாந்த் தான் நாளைக்கு மாறுவான். இது ஆல்மோஸ்ட் குடும்பம் நடத்துற மாதிரி தான். ஒரு தகப்பன் உயிரோடு இருக்க வரைக்குமே அந்த குடும்பம் சேஃபாக இருக்கும். அந்த தகப்பனற்ற குடும்பம் அஞ்சலி சிந்தலியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரஜினிகாந்தும் கமலஹாசனும் சினிமாவுடைய தகப்பன்கள் நமக்கு. இன்னைக்கு அஜித்தும் விஜயும் நமக்கு சினிமாவுடைய தகப்பன்கள். அவங்க இருந்தால் தான் பின்னாடி இன்னைக்கு மணிகண்டனும் ஹரிஷ் கல்யாணம் இருக்க முடியும். தியேட்டர் வியாபாரத்தினுடைய சென்ஸ் ஒன்று தான். ரொம்ப பிரபலியமாக இருக்கிற ஒருத்தரை ஒரு திரையில் காண்பித்து இவங்களை உள்ள கூட்டிட்டு அந்த காசை வாங்குறது தான். தொழில்முறை நடிகர்கள்னு பார்த்தா அன்னைக்கு நாடக நடிகர்கள்லாம் சூப்பர் ஸ்டாராக வந்திருக்கணும். இன்னைக்கு வர விட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. தொழில்முறை நடிகர்களுக்கான மரியாதை என்பது இப்போ எல்லாமே செப்பரேஷன் ஆயிடுச்சு. எப்போல்லாம் எதெல்லாம் அதிகமாகுதோ அப்ப நான் ஸ்பெசிஃபை ஆகணும்னா நான் என்ன உங்ககிட்ட கொண்டு திணிச்சாக வேண்டிய கட்டாயத்துக்கு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுறேன். பண்ணலைன்னா வேஸ்ட். நீங்க ஈவன் அஸ் அ மேன், அஸ் அ ஹியூமன், அவன் வாட்டுக்கு நடந்து போயிருந்தானா யாருக்குமே தெரியாது. அதே இடத்துல கத்துனா எல்லாரும் தெரியும். இப்ப நீங்க அதே இடத்துல ஒரு 10 தடவை கத்துனீங்கன்னா ரெஜிஸ்டரே ஆயிருவீங்க. இப்ப நீங்க அந்த கடைக்குள்ள டீ குடிச்சுன்னு இருப்பான், எனக்கு திரும்ப இல்ல அங்க அவர் அப்படிதான் கத்துவார். அப்ப அவன் ரெஜிஸ்டர் ஆயிட்டான். ஸோ இப்ப இங்க அப்படி ஒரு விஷயத்த பண்ண வேண்டியிருக்கு. நான் எதுக்கு என்னை பத்தி எல்லாத்தையும் தூக்கி கொண்டே வீதியில போடணும்? நான் அமனமா நிக்கிறதும் என் பர்சனலா வெளியே காட்டுறதுலயும் என்ன பெரிய டிஃபரன்ஸ்? பிராண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அதுல என்ன லிமிட் லிமிட் இருக்கு. இந்த லிமிட்டை மீறி நம்ம போறோம். ஏன்னா அவ்வளவு தூரம் பண்ணாதான் நான் தெரிவேன், இல்லாட்டி நான் தெரிய மாட்டேங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்கிறேன். இந்த தமிழர்கள்கிட்ட பொதுவாக இந்த பண்பாடுங்கிற ஒரே ஒரு லைனுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் போட்டு மூடிடலாம். இந்த பண்பாடுங்கிற ஒரு நமக்கு இருக்கு இல்லையா, நம்ம கலாச்சாரமும் பண்பாடு இருக்குல்ல தமிழனுக்கு, அது ஒரு போர்வை தூக்கி போத்திட்டோம்னா எல்லாமே கீழே போய் மறைஞ்சிடும். அதுல எல்லாமே மறைஞ்சிருச்சு. ஓப்பனா சொல்லணும். முன்னாடி உங்க படம் சார் மூவி ரிலீஸ் ஆகும்போது நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தீங்க. கிட்டத்தட்ட எல்லா ஆங்கிலும் எடுத்துட்டாங்க உங்களை. அதுக்கப்புறம் உங்களை ஒரு இன்டர்வியூ பண்றதே சேலஞ்சிங். அதற்கு என்ன கேட்கறது அப்படிங்கறத சேலஞ்சிங் யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு ஒரு பழைய விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. 2017 ஒரு சேனல்ல நீங்க இன்டர்வியூ கொடுக்க வந்தீங்க. அந்த சேனல்ல அந்த ஷோக்கு நான் தான் ப்ரொடியூசர் அன்னைக்கு. அப்படியா? உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, இப்ப சொன்னா மேபி ஞாபகத்துக்கு வரும். அப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஒரு வில்லனா நடிச்சிருந்தீங்க. ஸோ ஒரு இன்டர்வியூ எடுக்கலான்னு வரும்போது நீங்கள் இன்டர்வியூ வந்ததுமே சொன்னீங்க, யூஷுவல் மூவி இன்டர்வியூ வேண்டாம், நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அதுலேருந்து எடுங்க. நம்ம ஊரில் எதுக்கு தமிழ் நடிகர்களை வில்லனா சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஞாபகம் இருக்கா? கவன் படத்துக்கு அந்த ஆங்கிள் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் ஆஸ் ப்ரொடியூசராக வெளியே இருந்து ஆங்கர் கிட்ட கொஸ்டின் சொல்ல அவங்க உங்ககிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க. அப்போ நமக்கு பழக்கம் இல்லை, போயிட்டீங்க. எனக்கு என்னன்னா அந்த சென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யூஸ்வலாக ஒரு ஆக்டர்ஸ் வருவாங்க, என்ன கரண்டாக என்ன டாப்பிக்கோ அதை பற்றி பேசிட்டு போகிறதா நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கல்ச்சரிங்க ஒன்று இருக்குது, அது சரியில்லை. அது பேச நினைக்கக்கூடிய சென்ஸ் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பேசிக்காக இயல்பாகவே உங்களுக்கு அப்படி தானே? எப்படியாது? சமீபத்தில் ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலில் நான் வேற ஒரு விஷயத்துக்காக போயிருந்தேன். பேசிட்டே இருக்கும்போது நான் அடுக்கடுக்காக கம்ப்ளைண்ட்ஸை வச்சேன். பட் கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுட்டு உடனே நான் சொன்னேன், கம்ப்ளைண்ட் வைக்கிறது எல்லாரும் வைப்பாங்க, எனக்கு சொல்யூஷனை சேர்த்து வைக்க தெரியும்னு சொல்லிட்டு சில சொல்யூஷனும் சொல்லிட்டு வந்தோம். அவங்க நீங்கள் மாதிரி தான், நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரியே கேட்டாங்க. இப்போ இயக்குநர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு படம் எடுக்கும்பொழுது ஒரு சம்பளம் பேசுகிறாங்க. அந்த சம்பளத்தை ஒரு திரைப்படம் என்பது ஆல்மோஸ்ட் அவன் பேபியாக நினச்சி தான் வளர்க்குறான் அந்த திரைப்படத்தை. அப்போது அந்த சம்பளங்கிறது அவனுக்கு 2ஆம் பட்சமாகவே இருக்கும். ஆனால் பட் அந்த திரைப்படம் முடிந்த உடனே அந்த சம்பளத்தை கேட்க போகும்போது கொடுக்கலன்னா அவன் பயங்கர பெயின் ஆகிடுவான். அப்போ நான் உடனே இயக்குனர் சங்கத்தில் சொன்னேன், சார் இயக்குனர் சங்கத்தில் ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணுங்க. நான் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட்டில் இந்த சம்பளம் என்பது இனிமேல் இயக்குனருடைய வேலையாக இருக்கக்கூடாது. நீங்கள் இயக்குனர் சங்கத்தில் அந்த ஒரு ஃபார்மில் ப்ரொடக்ஷன்லையும் சைன் வாங்கிக்கோங்க, டைரக்டர்கிட்டையும் சைன் வாங்கிக்கோங்க. அந்த ஃபார்மை வச்சுக்கிட்டு
இந்த இயக்குனரா போய் ப்ரொடியூசர்கிட்ட போய் ஹெசிடேட் ஆகுறான், அந்த பணத்தை கேட்கறதுக்கு ஹெசிடேட் ஆகுறான், போராடுறான். அது இல்லை. இயக்குனர் சங்கத்தில் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, பணத்தை கொடுக்காம படத்தை ரிலீஸே பண்ண முடியாது. கம்பலா அது இங்கே ஒரு ரூல்ஸே இப்போ எல்லாமே எப்படி இருக்குன்னா, வா விட்டுக்கலாம், வா தொட்டுக்கலாம், வேணா பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா விட்டுக்கலாம். அது இல்லை ரூல்ஸ். ஒன்ஸ் பிடிச்சா புடிதான். அப்படி இருந்தால் தான் அந்த சங்கம் ரூல்ஸ்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இப்போ சமீபத்தில் சொன்னேன். பட் இட் இஸ் ட்ரூ. நான் வந்து ஆக்டர், எனக்கு நிறைய வருமானம் இருக்கு, நான் டைரக்ஷன் பண்றேங்கிறது டிஃப்ரெண்ட். பட் ஒரு பையன் எங்கேயாவது வில்லேஜ்லேருந்து ஓடி வந்திருப்பான், அவன் பயங்கர போராட்டத்துக்கு அப்புறம் படம் பண்ணியிருப்பான், அவன் ரூம் ரெண்ட் ஒரு 7,000 ரூபாய் 6,000 ரூபாய் இருக்கும், சாப்பாடுக்கு ஒரு 2,000 ரூபாய் செலவு, அவனுக்கு இதை பண்ணா என்ன ஆகும்? என் பெயினை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப பெருசு அப்படிங்கிற. இப்போ இது வந்து ஒரு ஒரு முதலான சிந்தனை வந்து அது நம்மளை மீறி இருக்கு போல இருக்கு, இயல்பாவே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மை. அப்ப அன்னைக்கு நீங்க பேசினப்போ அன்னைக்கு அப்படி ஒரு கல்ச்சர் இருந்தது. வேற பாம்பேல இருந்து எல்லாம் வில்லனை கொண்டு வருவாங்க, இங்க நல்ல ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, பெரிய பெரிய ஸ்டார்ஸோட படத்துல நம்ம இங்க இருக்கக்கூடிய இப்ப நாசர் சார் நடிப்பாரு, ரகுவரன் சார் நடிப்பாரு, பிரகாஷ் சார் நடிப்பாரு தாண்டி இப்ப அடுத்த கட்டமா நீங்க வளர்ந்து வரக்கூடிய நெகட்டிவ் ரோல் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ரோல் சூப்பரா பண்ணிட்டா கூட அடுத்தடுத்து வாய்ப்புங்கிறது குறைவா இருக்கும். நாட்டுல இருந்து ஒரு வில்லன் இறக்கிடுவாங்க இல்லையா? அது அன்னைக்கு இருந்த கல்ச்சர். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு 5 to 7 years சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நல்ல பவர்ஃபுல்லான வில்லன் ரோல் இருந்தா ஒரு ஹீரோவை போட்டுறது 100 ஆயிடுச்சு. இங்கேயும் வில்லன்களுக்கு பிரச்சனை. ஆக்சுவலி ஆப்வியஸ்லி மார்க்கெட் இருக்கு, அதுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கு, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். பட் அதையும் தாண்டி இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பவர்ஃபுல்லாவே நம்பியார்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம ஒரு அவ்வளோ பவர்ஃபுல்லான வில்லன் ரோல் இருந்தாங்க. அவங்க எல்லாம் கிரியேட் தானே பண்ணோம் இல்லையா? அடுத்தடுத்து தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்தனாலே ஒரு நம்பியார், வாய்ப்பு கொடுத்தாலே ரகுவரன் சார் இல்லையா? ஆனா இந்த இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் அது நடக்க மாட்டேங்குது. சினிமா வந்துட்டு இப்போ எல்லா தொழில் மாதிரி தான். ஒரு பெட்டிக்கடை வச்சிருந்தாங்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஒரு பெட்டிக்கடை போதுமானதாகவே இருக்கும். அந்த பெட்டிக்கடையில் ஒரு லிமிட்டட் இருக்கும். இந்த பெட்டிக்கடையில் சிகரெட் இருக்கும், பொடி மூக்குப்பொடி இருக்கும், கோயில இருக்கும், அப்படி இருக்கும் அதோடைய வடிவம். ஒரு மளிகை கடை இருக்கும். அந்த மளிகை கடையில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து 2 பெரிய ட்ரம் இருக்கும். அந்த ட்ரம்ல ஒரு ட்ரம்ல தேங்காய் எண்ணெய் இருக்கும், ஒரு ட்ரம்ல நல்லெண்ணெய் இருக்கும், இன்னொரு ட்ரம்ல கடலை எண்ணெய் இருக்கும். 3 எண்ணெய் இருக்கும். 3ஐயும் ஒரு மில்லியில் எடுப்பாங்க. நம்ம வீட்டிலேருந்து ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போவோம், அதில் ஊற்றி மூடி வாங்கிட்டு வருவோம். ஸோ நமக்கு அது ஞாபகம் இருக்குது. பட் இப்போ அது நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஸோ இப்போ இது 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 இயற்கையாக நாட் ஓன்லி சினிமா, எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு, வியாபாரம். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இப்போ நம்ம இந்த கார்பரேட், இட்ஸ் அ வேர்டு, கார்பரேட்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையாக பயன்படுத்துகிறோம். பட் ட்ரூ. அதாவது ஒரு பெரிய பெரிய முதலாளிகளாக இருப்பவர்கள், பெருமுதலாளிகள் 1 2 3 4 முதலாளிகள் எப்பவுமே சேர்ந்துப்பாங்க. தொழிலாளிகள் சேர்றதான் கஷ்டம். இப்போ இந்த முதலாளிகள் அனைவருமா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பட் இந்த நேரத்தில் சொல்றது ரொம்ப சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ராமேஸ்வரம் கடற்கரை ஜம்ப்ட் கொஞ்சம் தள்ளி தான் போறேன். ராமேஸ்வரம் கடற்கரையில் அந்த வத்தல்னு சொல்லக்கூடிய சின்ன போட்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் ஸ்ட்ரீமர்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய போட்டு 1 2 நிற்கும். அது அந்த பணக்காரர்களுடைய ஒரு 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 முதலீடு. அது இப்போ இந்த வத்தலுங்கிறது 25 போய் எடுத்துட்டு வர்ற மீனை இது டக்குன்னு வேலின்னு வந்துடும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இப்போ இவங்களுடைய வாழ்க்கை நலிவடைஞ்சிட்டே போயிடும், அவன் வாழ்க்கை விரிவடைஞ்சிட்டே போயிடும். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வத்தல்ங்கிறதே இல்லாமல் இப்போ வெறும் அந்த ஸ்ட்ரீமர் போட்ஸ் தான் நிற்க ஆரம்பிக்கும். அதுதான் இப்போ சினிமாவில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது கீழே இருக்கிறவனை போட்டு மிதிச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய முதலாளிகள் எல்லாம் ஒன்றாக சேருவது அப்படிங்கிறது. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், இங்கே இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார்கள்லாம் வந்து தெரிந்தோ தெரியாமலோ கார்பரேட்ஸ் படங்களை பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப சீக்கிரமே அப்பாவை நடிக்கணும்னு சொல்லுவான், ரொம்ப சீக்கிரமே 5 பேர் நடிக்கணும்னு சொல்லுவான், ரொம்ப சீக்கிரமே எல்லா ஹீரோஸும் வில்லன் ஆயிடுவீங்க, ரொம்ப சீக்கிரமே எல்லா ஹீரோவும் அப்பா ஆயிடுவீங்கன்னு சொல்லி நான் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. பட் எனக்கு இதுல இன்னொரு கேள்வி வருது. இப்போ கார்பரேட் உள்ள வரும்போது ஒரு ஹீரோ சீக்கிரமா அப்பாவை நடிக்க வேண்டியது இருக்கும், வில்லனா நடிக்க வேண்டியது இருக்கும், மார்க்கெட் சீக்கிரமா முடிஞ்சிடும். பட் ஏதோ ஒரு வகையில நீண்ட நாள் ஒரு ஹீரோவே மொத்த இண்டஸ்ட்ரியை டாமினேட் பண்றது, இல்லை ஒரு 2-3 ஹீரோக்களே டாமினேட் பண்ணக்கூடிய கல்ச்சர் மாதிரி நிறைய ஹீரோஸ் இருக்குது வரும். அவங்க ஜென்ரேஷன், கமல் சார் முன்னாடி சொல்லியிருக்காரு, என்ன ரஜினி எல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அனுப்பியிருக்கணும், என்ன நடிக்க வச்சிருக்கீங்க அவர் சொல்லி 20 வருஷம் ஆச்சு. பட் ஒரு வகையில் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஸ்டார்ஸ் வர்றது இந்த கார்பரேட் கல்ச்சர்னால ஒரு நல்லது தான் இல்லை இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். நீங்க இப்படி பார்க்கலாம், நீங்க நிறைய வர்றதுங்கிறது வந்து கம்பல்ஷன், அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே நடந்துடும், அது நம்ம செயல்பாட்டுக்குள்ளே வராது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி ஒரு நடிகன் ஒரே ஒரு வெண்திரைக்கு நடிச்சா போதுமானதா இருந்தது. பிறகு நடிகர்கள் சின்ன திரைக்கு நடிக்க வேண்டியதா இருக்கு, பிறகு நடிகர்கள் ஓடிடிக்கு நடிக்க வேண்டியதா இருக்கு, பிறகு நடிகர்கள் செல்போனுக்கு நடிக்க வேண்டியதா இருக்கு, பிறகு இந்த யூடியூப்புக்குன்னுட்டு இப்போ வந்து ஊருக்கு ஊர் நடிகர் தான். ஸோ இப்போ நீங்கள் நடிகர்கள் அந்த வகையில் நீங்கள் வந்து பிரிச்சிட முடியாது. இப்போ ஈவன் நீங்கள் இங்கே வந்துட்டு ஒரு எம்ஜிஆர், ஒரு சிவாஜி, ஒரு ரஜினிகாந்த், ஒரு கமலஹாசன், இவர்கள் ஸ்க்ரீனை வச்சுக்கலைன்னா கீழே இருக்க எந்த நடிகர்களும் இருக்கவே முடியாது.
ஏன்னா ஒரு ஸ்கிரீன்ல ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய நடிகர்களுடைய பணம் தான் அடுத்தடுத்து சின்ன நடிகர்களுடைய சினிமாக்களையும் கேரி பண்ணும். அது அது இன்னைக்கு உருவாகுவதற்கு உதவும் அந்த பெரிய ஆமா படம். ஆமா இன்னைக்கு வரைக்கும் அது சினிமாக்கள்ல இருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு தியேட்டர் ஒரு மல்டிப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க, 5 தியேட்டர் வச்சிருக்காங்க. ஒரு தியேட்டர்ல ரஜினி சார் படம், ஒரு தியேட்டர்ல கமல் சார் படம். இந்த 2 திரைப்படங்களும் கொடுக்கக்கூடிய லாபம் பாக்கி 3 தியேட்டர்ல சின்ன படங்கள் கொடுக்குற நஷ்டத்தை அப்ப அந்த கீழே இருக்கிற அந்த சின்ன பையன் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அவன் ரஜினிகாந்த் தான் நாளைக்கு மாறுவான். இது ஆல்மோஸ்ட் குடும்பம் நடத்துற மாதிரி தான். ஒரு தகப்பன் உயிரோட இருக்க வரைக்குமே அந்த குடும்பம் வந்து சேஃபா இருக்கும். அந்த தகப்பனற்ற குடும்பம் வந்து அஞ்சலி சிந்தலி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு ரஜினிகாந்தும் கமலஹாசனும் சினிமாவுடைய தகப்பன்கள் நமக்கு. இன்னைக்கு அஜித்தும் விஜயும் நமக்கு சினிமாவுடைய தகப்பன்கள். அவங்க இருந்தா தான் பின்னாடி இன்னைக்கு மணிகண்டனும் ஹரிஷ் கல்யாணம் இருக்க முடியும். அவர்கள் 2 பேரும் இல்லாத சினிமால இவங்க 2 பேரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா சினிமா டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும். கரெக்ட், கன்வின்ஸ்ட் ஆக்சுவலி. உங்களை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இன்னொரு விஷயம் கேட்குறேன், இன்னொரு பழைய விஷயம் ஞாபகத்து வந்து நீங்க தான் இன்டர்வியூல சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க சீரியல் நடிச்சுட்டு பாரதிராஜா சார் படத்துல இன்ட்ரடியூஸ் ஆகுறீங்க. அப்போ அந்த க்ரௌட்ல அவுட்டோர் ஷூட் தான் இல்லையா, அந்த க்ரௌட்ல நிறைய பேர் போஸ் போஸ்ன்னு கூப்பிடுறாங்க. அப்போ பாரதிராஜா சார் கூட என்ன உனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க போல அப்படின்னு கேட்டதா ஒரு விஷயம் பார்த்தேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு லெஜெண்டரி டைரக்டர், ஓகேவா, நம்ம வந்து இப்போதான் வளர்ந்து வந்துட்டு இருக்கிறோம், நம்மள கொஞ்சம் பேருக்கு தெரியுது. இப்போ நார்மலாக இப்போ நம்ம போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய செலிபிரிட்டி கிட்ட நிற்கும்போது யாராச்சும் கூட இந்த ஒரு பையன் வந்து நம்ம கிட்ட செல்ஃபி எடுத்து நம்ம ஒரு மாதிரி ஆயிடும்ல, பெரிய மனுஷன் இருக்கும்போது. நீங்க அப்ப அந்த சிச்சுவேஷனை எப்படி கடந்து வந்தீங்க? அது ரொம்ப யங் ஸ்டேஜ் இல்லையா? அது அந்த சிச்சுவேஷன் கடந்ததெல்லாம் ரொம்ப ஈஸி. ஓ ஓகே. இப்போ நான் போகும்போது எனக்கு அந்த முகத்தை சுத்தமாவே தெரியல. என் டாக்டர் ஓடி போய் போட்டோ எடுக்கிறேன். ஓகே ஓகே நைஸ். நான் பாப்பா என்ன ப்ராப்ளம் உனக்கு? யாரு? ஐயோ ஒரு யூடியூப்ல பயங்கர ப்ராப்ளம்ன்றாங்க. ஸோ எப்படி எனக்கு பாரதிராஜா சாருக்கு டிவி தெரியலையோ இன்னைக்கு எனக்கு யூடியூப் தெரியல. அது வந்து இது ஒரு விதமான growth தான். ஏன்னா அவர் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் 24 மணி நேரம் அந்த ஸ்கிரீனுக்குள்ள இருந்தவர். அப்போ அவர் டிவிக்குள்ள வரல. மேபி இப்போ தெரிஞ்சிருக்கலாம். இப்போ நான் அதே மாதிரி இந்த சினிமா டிவி தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு யூடியூப் தெரில. ஸோ இப்போ எனக்கு இவரை தெரில. இப்போ நீங்கள் சமீபத்தில் பாருங்களேன், திரைப்படங்கள் வந்து யூடியூப்ல ஃபேமஸ் ஆனவங்களை கதாநாயகர்களாக வைத்து படம் எடுப்பது. இப்போ கலாச்சாரம் பயங்கர மாற்றமாக இருக்கு. அப்படி கூட இப்போ கூட ஒரு படம் ஏதோ வந்திருக்கு. நான் டாக்டர் கேட்டேன், இந்த பையனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், பட் யாருன்னு தெரியலையே. உங்களுக்கு இவரு தெரியாதா? இவர் பிரமாதமாக காமெடி பண்ணுவார், யூடியூப்ல ஒரு பயங்கர ஃபேமஸ் அப்படின்றாங்க. ஸோ இப்போ அந்த தேட்டர் வியாபாரத்தினுடைய சென்ஸ் ஒன்று தான். ரொம்ப பிரபலியமாக இருக்கிற ஒருத்தரை ஒரு திரையில் காண்பித்து இவங்களை உள்ள கூட்டிட்டு வந்து அந்த காசை வாங்குறது தான். எல்லா வியாபாரமும் காசு வாங்குறது தான் மக்கள்கிட்ட இருந்து. அதை விட்டு வேற ஒன்றும் பண்ண போறது வியாபாரம் தான். அந்த வியாபாரத்திற்கு எதெல்லாம் துணையா இருக்கோ அது. அன்னைக்கு போஸுங்கிற அந்த பேருக்கு ஒரு பெரிய வேல்யூ இருந்தது. பட் அது அன்னைக்கு ஹெல்ப் பண்ணல. இப்போ ஈரநிலம் திரைப்படம் வந்து பெருசா ஓடலை. அது போஸ் நடிச்சிருக்காரு அப்படிலாம் இல்லை, அப்போல்லாம் இல்லை. இன்னைக்கு மேபி போஸ் வெங்கட்ங்கிற ஒரு பேர் இருந்த அந்த 2003-4 இன்றாக இருந்தால் இந்நேரம் நம்மலாம் ஹீரோ. பட்டுன்னு 10 படத்துல கமிட் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு அந்த கல்ச்சர் மாறி. அப்போ ஒரு வகையில் நல்லதுதான் இல்லை. இப்போ சில பேர் டிஸ்டர்ப் ஆகுறத பாக்குறோம். என்ன யூடியூப்ல எல்லாம் நடிக்கிறவங்க எல்லாம் ஹீரோ வச்சு படம் பண்றீங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸா இருக்கணும் ஹீரோ வச்சு படம் பண்றீங்க, தொழில்முறை நடிகர்கள் இருக்கிறோம், எங்களுக்கு வாய்ப்பு தரலைங்கிற அந்த 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 ஆதங்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலுமே இந்த கல்ச்சர் ஒரு வகையில நல்லது தானே. தொழில்முறை நடிகர்கள்னு பார்த்தா அன்னைக்கு நாடக நடிகர்கள்லாம் சூப்பர் ஸ்டாரா வந்திருக்கணும், என்னைக்கு வர விட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. தொழில்முறை நடிகர்களுக்கான மரியாதை என்பது இப்போ எல்லாமே செப்பரேஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு இசைங்கிறது பறை இசை, அது தனியா ஒரு இசையா இருக்கு. கும்மி தனியா இருக்குது, தெம்மாங்கு தனியா தான் இருக்குதே தவிர தேவைன்னா இளையராஜா சார் பாட்டில் ஒரு தெம்மாங்கு கும்மியும் யூஸ் தான் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி அந்த மீடியமே அங்கங்கே மாறுது. நடிகர்களும் அதே மாதிரி மாறிடுறாங்க. இப்போ நம்ம எப்படி 10 வருடம் கழித்து என்ன நடக்கும்னு சொல்கிறோமோ அதை வேணா நான் இப்போவும் சொல்கிறேன். இப்போ ஏஐடைய ஒரு வேலை என்ன ஆகிடும்னா, நாளைக்கு ஏஐ வச்சு படம் பண்ணுவாங்க. பண்ணும்போது போஸ் வெங்கட் வீட்டில் படுத்திருப்பாரு. போஸ் வெங்கட்டுக்கு ஏஐலேருந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி, சார் வர முடியுமா ஆஃபீஸ்க்கு? போவோம் சார், உங்களுடைய முகத்தையும் உடம்பையும் பயன்படுத்த போகிறோம் சார், உங்களுக்கு 10 லட்ச ரூபா சம்பளம். ஸோ நான் வீட்டில் படுத்திருப்பேன், என் முகத்துக்கும் என் உடம்புக்கும் எனக்கு காசு வரும். இதுதான் அடுத்த ஜெனரேஷன். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இதுதான். ஸோ நம்ம அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம தயாராகிக்கணுமே தவிர, இப்போ அதை எந்த வகையில் நம்ம லக்கியாக இருக்கிறோம் அப்படின்னா, அடுத்து ஏஐல நம்ம முகத்தை பயன்படுத்தாமல் எடுக்கவே முடியாது. என்ன காரணம்னா, இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு 230 படம் வருது, அதில் 12 படம் 13 படம் ஓடுது அப்படின்னா அதில் 4 படத்தில் நான் இருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகிடும்னா, கம்பல்சரி இப்போ என் முகத்தை எதிராச்சும் மாமா, அண்ணன், சித்தப்பா, வில்லன்னு ஏதோ ஒன்று போட்டுருவாங்க. ஸோ நான் காலாடிட்டு பழத்துட்டே சாப்பிடலாம். இப்போ நான் இது வரைக்கும் உழைச்ச உழைப்புக்கான பலனை நான் அனுபவிச்சிருவேன். இது ரஜினி சாருக்கு இருக்கு, கமல் சாருக்கு இருக்கு, ஆஃப்டர் கமல் சார், ஆஃப்டர் ரஜினி சார், ஆஃப்டர் அஜித், எல்லாருக்குமே இது இருக்கு, ஆஃப்டர் போஸ் வெங்கட் எல்லாருக்குமே இது இருக்கு. என் பிள்ளை என் ஜெனரேஷன்ல என் மூஞ்சியை பயன்படுத்தி சாப்பிடும். அதுக்கும் நம்ம தயாராகிக்கணும். நீங்க என்னங்க எல்லாம் செத்து போயிட்டான்,
அவன் மூஞ்சியெல்லாம் பயன்படுத்துறீங்களே நான்லாம் நடிக்க மாட்டேனான்னு கேட்கறதெல்லாம் கேட்க முடியாது. அது கால மாற்றத்தில் நடக்குது. கால மாற்றத்துல என்ன வேணா இப்போ பிளாட்ஃபார்ம் மாறும்போது ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் மாறிட்டு இருக்கும். அந்த எந்த பிளாட்ஃபார்ம் இப்போ நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு ஏஐ வந்தா கூட என்ன யூஸ் பண்ணி ஆகணும். ஆமா, நம்ம ஒரு பிராண்ட் ஆகிட்டோம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த பிராண்டிங் இருக்குல்ல, பிராண்ட் ஆகுறதுக்கு 2 விதம். ஒன்று நம்ம ஒரு வேலை செய்வோம், அந்த வேலைக்கான பலனால நம்ம பிராண்டாக இருப்போம். இன்னொன்று கல்ச்சர் மாறிடுச்சு. இன்னைக்கு நம்மளை பிராண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப ஒரு படம் நடிச்சு ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வளர்ந்து ஒரு இடத்துக்கு வர்ற இதில் தான் இப்போ நம்ம ரஜினி சார், கமல் சார் அப்படி தான் பார்த்துருக்கோம். விஜய் சார், அஜித் சார் அப்படி தான் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து அப்படி இல்லை. ஒரு படம் 2 படம் நடிக்கும் பொழுது அல்லது நடிக்க ஆரம்பிக்க முன்னாடியே நம்ம வந்து நம்மளை பிராண்ட் பண்ண வேண்டியது இருக்குல்ல. அந்த பிராண்டிங் விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இதுல என்ன பிளஸ்ன்னு பாக்குறீங்க, என்ன மைனஸ்? இது என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பிகினிங்கில் நடந்து ரொம்ப பொறுமையாக ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம். இப்போ நடந்து போகும்போது அவனுக்கான என்டர்டெய்னிங் கூட 2 பேர் வேணால் பாட்டு வந்துருக்கலாம். அப்புறம் காலமாடம் மாட்டு வண்டியில் 25 நிமிஷம் ட்ராவல் பண்ணியிருப்பான். அப்போ அதற்கான அவனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவைப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பஸ்ஸு வந்தது, 15 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் அதுக்கான தேவைப்படுச்சு. அதுக்கப்புறம் அவன் ஓனா கார் வச்சுருக்கான், 5 நிமிஷம். ஸோ இப்போ நீங்கள் இவன் பயங்கரமாக வேகமாக உருளைகள் மாற 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 வேகம் அதிகரிக்க இந்த தேவைகள் கம்மியாகிட்டே போகும்போது இவனுக்கு நீடு கம்மியாயிடுச்சு. இப்போ நான் நீடு கம்மியாகும்போது என்ன பண்ணணும்னா, உனக்கு நான் தெரியப்படுத்துறதுக்கு நீ இப்படி திரும்பினா என் முகம் இருக்கணும், குனிஞ்சா என் முகம் இருக்கணும், இப்படி திரும்பினா என் முகம் இருக்கணும். நான் என் முகத்தை நான் அவங்ககிட்ட பதிவு பண்ணுறதுக்கே எனக்கு நிறைய டைம் ஆகுது. இப்போ நீ முன்னாடி ஒரு ஒனிடாவுக்கு 2 கொம்பு வச்சவன் வந்தான், இப்போ எத்தனை டிவி இருக்குது உங்களால் ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் போய் ஒரு இடத்துல டிவி வாங்கணும்னு என்னைக்கு ஷோரூம் போகிறீங்களோ அன்னைக்கு தான் என்னடா 550 வகை இருக்குன்னு தெரியும். ஆனால் அன்னைக்கு 3 வகை தான். ஒரு சாலிடர், ஒரு சோனி, ஏதோ ஒன்று கூடுதலாக ஒன்று பிலிப்ஸ் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் போகும்போதே 3 டிவி தான் இருக்குன்னு ஃபிக்ஸ் ஆகி போவீங்க. இப்போது 3000 டிவி இருக்குது. உங்களால் அது மாதிரி எப்போல்லாம் எதெல்லாம் அதிகமாகுதோ அப்போ நான் ஸ்பெசிஃபை ஆகணும்னா நான் என்ன உங்ககிட்ட கொண்டே திணிச்சாக வேண்டிய கட்டாயத்துக்கு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுறேன். பண்ணலைன்னா வேஸ்ட்டு. இப்போ நான் என்ன கேட்குறேன், நான் நடிக்க வரும்போது நான் பொலிட்டிக்கலாவோ இல்லை நான் மற்ற இன்வால்மெண்ட்லாம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் நடிக்க வரும்போது எனக்கு தெரிஞ்சு ஐயோ இந்த நடிப்பு மட்டும் இருந்ததுன்னா நம்மளை காலி பண்ணிவிடுவாங்க பொழுது, சீரியல்லே இருக்கக்கூடாது, வெளியே உடனே சினிமாவுக்கு போகிறோம், ஐயோ நடிச்சுட்டே இருந்தோன்னா அடையாளம் தெரியாமல் போயிடுவோம் போல இருக்குது. இப்போ நம்ம சிந்தனைகள் எல்லாம் வெளியே சொல்லணுமே, நம்ம எழுதி சும்மா புத்தகத்தை வச்சுட்டு இருந்தா எப்படி, அதை உடனே திரைக்கதையாக எழுதுவோம், எழுதி உடனே டைரக்டராக கன்வெர்ட். டைரக்டராக போயிட்டு இருக்கும்போது நமக்கு அதை எழுதும் போதும் பேசும்போதும் நமக்கு கால் மார்க்ஸில் ஆரம்பிச்சு இருக்க எல்லா சிந்தனையாளர்களையும் அறிமுகப்படுத்துனாங்க. சிந்தனையாளர் அரசியல் பார்வை வருது. அரசியல் பார்வை வந்து அரசியல் கட்சியை செலக்ட் பண்ணுறோம். அப்போ அந்த அரசியல் கட்சி நமக்கானதா உகந்ததா மக்களுக்கானதா ஒன்று செலக்ட் பண்ணுறோம். அப்போ அவங்க சித்தாந்தங்களில் சில தவறுகள் இருந்தாலும் மொத்த சித்தாந்தத்தில் 80% என்னோட ஒத்து போகுது. அந்த சித்தாந்தங்களோட ஒத்து அவங்களுக்கு பிரச்சாரத்துக்கு இப்போ அரசியலும் சேர்ந்து வரும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவன் அஸ் அ மேன் அஸ் அ ஹியூமன் அவன் வாட்டுக்கு நடந்து போயின்னு இருந்தான்னா யாருக்குமே தெரியாது. அதே இடத்துல ஏன்னு கத்துனா எல்லாரும் தெரியும். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் அதே இடத்துல ஒரு 10 தடவை கத்துனீங்கன்னா ரெஜிஸ்ட்ரே ஆயிடுவீங்க. இப்போ நீங்கள் அந்த கடைக்குள்ள டீ குடிச்சுன்னு இருப்பான், எனக்கு திரும்ப இல்லை அங்கே அவர் அப்படி தான் கத்துவார். அப்போ அவன் ரெஜிஸ்டர் ஆகிட்டான். ஓகே ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து அப்படி ஒரு விஷயத்த பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒருத்தவங்க நடிகையாக இருக்கும்போது நான் இன்று நடிக்க போகிறேன் பார்த்தீங்களா, இதுதான் என் வீடு. அதில் கூட ஒரு காமெடியில் சொல்லுவாங்க, திருட்டு பசங்களுக்குலாம் இப்போ வந்துட்டு முன்னாடி கண்ணக்கோல்னு ஒன்று வைப்பாங்க, கண்ணக்கோலை இவங்களே வச்சிடறாங்க. கண்ணக்கோலை வந்து யூடியூப்ல வச்சார்னா அவன் நேராக வந்து திருடிட்டு போயிடுவான். எல்லாத்தையும் காமிச்சிடுறாங்க, இதுதாங்க எங்கள் வீட்டு பீரோ, இதை நீங்க ஓபன் பண்ணதா கூட ரொம்ப ஈஸி தான், 5241 நமக்கு நீங்க ஓப்பன் ஆயிரும் இது வரைக்கும் சொல்லிடுறாங்க. 10ஆவதுக்கு கல்யாணம் பண்ணி தாலி கட்டுறதுல இருந்து ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து குழந்தைய தூக்கி காமிச்சு, ஸோ குழந்தையெல்லாம் 15 நாளைக்கு காட்ட மாட்டாங்க, இப்போ குழந்தை பிறந்தோன்னு தூக்கி இப்படி காமிச்சிடறான். ஸோ எல்லாமே நான் எதுக்கு என்னை பத்தி எல்லாத்தையும் தூக்கி கொண்டே வீதியில போடணும். நான் அவனமா நிக்கிறதும் என் பர்சனலா வெளியே காட்டுறதுலயும் என்ன பெரிய டிஃபரன்ஸ்? பிராண்ட் பண்ண வேண்டியது இருக்கு, அதுல என்ன லிமிட்னு பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. லிமிட் இருக்கு, இந்த லிமிட்டை மீறி நம்ம போறோம். ஏன்னா அவ்வளவு தூரம் பண்ணாதான் நான் வந்து தெரிவேன், இல்லாட்டி நான் தெரிய மாட்டேங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்கிறேன் நான். ஓகே ஓகே. ஸோ அதான் இதுதான் இந்த ஒரு லிமிட்லெஸ்ஸா போறது மட்டும்தான் ஒரு மைனஸா பாக்குறீங்க இந்த பிராண்ட். லிமிட்லெஸ்ஸா இப்போ அது இன்னும் ரொம்ப மோசமா போயிடுச்சு. ஓகே 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 ஓகே. சினிமாவில் நடிக்கிறதுக்காக வர்றோம் இல்லை, வந்து நிறைய ட்ராவல் பண்ணி சீரியல் வாய்ப்பு கிடைக்குது, அப்போ நடிகர் ஆகிறோம், நீங்கள் சொன்ன மாதிரி டைரக்டர் ஆகிறோம், பாலிடிக்ஸில் இருக்கிறோங்கிறது இல்லை. இப்போ நீங்களே சொன்னீங்க நம்ம யோசிக்கிறோம் என்ன பண்ணலாம், நம்மளை காலி ஆகிடுவோம் போல இருக்கு, அடுத்தடுத்து போகிறோங்கிறது ஒன்று இருக்குல்ல. இது நம்ம நினைப்போம் சம்டைம்ஸ், இப்படி ஒரு பிளான் பண்ணுவோம், ஓகே சீரியலில் இருக்கும் சினிமாவுக்கு போகணும்னு நினைப்போம், ஆனால் கிடைக்காம எத்தனை பேர் இன்னும் சீரியலில் இருப்பாங்க, சினிமாவில் இருப்போம், பாலிடிக்ஸ் போகலான்னு நினைப்போம், பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைப்போம், முடியாது இல்லையா? உங்களுக்கு அது எப்படி அமைஞ்சதுன்னு நினைக்கிறீங்க இது எல்லாமே?
அது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தான். அது கொஞ்சம் இப்போ எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, என்னங்க டக்குன்னு காணாமல் போயிட்டீங்கன்னு. அப்போ நான் டக்குன்னு காணாமல் போனால் தான் இதெல்லாம் நடக்கும். அவங்க காலையில் 5 o'clock எழுப்பணுன்னோ 6 மணிக்கு டீ குடிக்கணும்னு வந்து பார்க்கும்போது நம்ம இருக்க மாட்டோம். 4:30 மணிக்கு எழுந்துச்சு போயிருப்போம். ஸோ இது வந்துட்டு ஒரு பழக்கமாகவே இருக்குது நம்மக்கிட்ட. அது இப்போதைக்கு ஈஸி. காலப்போக்கில் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் அது வருமானலாம் தெரியாது. நமக்கு பழக்கம் இது. ஏன்னா நம்ம அவ்வளோ வெறிகொண்டு ஓடி இருக்கோம். நம்ம லோன்மேனாக இருக்கும்போதும் சரி, லோன்மேனாக இருக்கும்போதெல்லாம் அதுக்கு ஒரு டைம் இருக்குது. 8-9 மணிக்கு இந்தியன் ஐஓஎல்னு இருக்கும். அங்கே வந்து ஓடணும், இந்தியன் ஆக்சிஜன் லிமிட். அப்போ அந்த 10னா நான் 4:30 மணிக்கு எழுந்து வடபழனிக்கு போனால் தான் அவங்கள போய் மீட் பண்ண முடியும். அவன் எல்லாம் காலை பிடிச்சி தூங்கிட்டு இருப்பான். டேரக்டர், அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அவங்க எல்லாம் போய் எழுப்பி டீக்கு அவங்க கொடுத்து இன்னைக்கு என்னடா பண்ண போறீங்க, நாளைக்கு என்னடா பண்ண போறீங்கன்னு பேசுறதுக்கு ஒரு 7:30, 8 காலமெல்லாம் படப்படன்னு ஆகிடும். வேகமாக ஒரு பஸ்ஸை பிடிச்சி அடிச்சு ஓடி இதில் போய் இறங்கி அந்த கம்பெனிக்குள்ளே போகும்போதெல்லாம் கேட்டுக்குள்ளே விட மாட்டான். ஸோ அதை மீறி கேட்டுக்குள்ளே போய் அது லோன்மேன் தான், வேற ஒன்றும் இல்லை. அது இருந்தால் தான் சோறு. ஸோ அந்த அப்படி பழக்கப்பட்டிருக்குமா, பிரெயினும் உடம்பும் பழக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுதான் நம்மளுடைய மூலதனம், என்னுடைய சொத்து. ஸோ அது இன்னைக்கு வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகுது. பட் எனிதிங், நாட் ஓன்லி பொலிட்டிக்ஸ், நாட் ஓன்லி சினிமா, டைரக்ஷன், எழுதுறதா இருக்கட்டும், எல்லாமே. இப்போ நம்ம திடீர்னு ஒரு சமயம் ஒரு பாடலாசிரியர் தேவைப்பட்டார். நான் ஒரு பாடலாசிரியர் நண்பருக்கு அடித்தேன். அவர் ஒரு 3 நாள் டைம் கேட்டார். அண்ணா இன்னைக்கு ரெக்கார்டிங் முடிச்சிடலாம் அப்படின்னா, சரி சார் டியூனை போடுறான்னு எழுதிட்டேன். அது முதல் படத்தில் 2 பாடல் நான் எழுதியிருப்பேன். ஸோ உடனே ஒரு அர்ஜென்ட் கவிஞர் 2 பாடலை எழுதிட்டோம். ஸோ அப்போ ஆனால் என்னுடைய சகோதரர் அடிக்கடி சொல்லுவார், நம்ம ஒரு ரெடிமேட் ஷர்ட் மாதிரி இருக்கணும்டா. எவன் எந்த சைஸுக்கு வந்தாலும் அந்த ஷோரூமுக்குள்ள சட்டை இருக்கணும் பாரு. அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். இப்போ ஆக்டிங் வரும், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி வரும்போது, ஒன் ஆஃப் தி கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் இன் தமிழ்நாடு நீங்கள். ஆக்சுவலி அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ரீசெண்ட் டைமாக வந்து இப்போ கங்கு ஆகட்டும், விடுதலை 2 ஆகட்டும்ல, 2மே நெகட்டிவ் கேரக்டர் தான். கங்குவால பயங்கர கன்னிங்கான கேரக்டர் இல்லை, அது ஒரு ஒஸ்டான கேரக்டர். இதுலேயும் ஒஸ்ட் தான், பட் அது ஒஸ்ட் த கோரான கேரக்டர் இல்லை. இப்போ அதுக்கு ஒரு லுக் இருக்கு. உங்களுக்கு உருவமாக ஒரு லுக் அண்ட் ஃபீலாக ஒன்று ரெடி பண்ணுறாங்க. இதுக்கு வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அன்னைக்கு இருந்து ஒரு பண்ணையார் மெண்டாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதி வெறி பிடித்த ஒரு ஆள். இப்போ நான் இந்த 2 படத்தையும் பார்க்கும்போது எனக்கு போஸ் வெங்கட் தான் எனக்கு தெரியும்ல. ஆனா அந்த கன்னிங் கேரக்டருக்கு நீங்க அந்த கண்களிலேயோ அந்த பாடி லாங்குவேஜ்லயோ ஒண்ணு பண்றீங்க இல்ல, கன்னிங்கான ஆளையா மோசமான ஆளுங்கிறது அந்த பாடி லாங்குவேஜும் அந்த கண்களும் பார்வையும் வெளிப்படுது. அதை பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவோம். அதை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்வியஸ்லி வந்துருங்கிறத தாண்டி அந்த கேரக்டரை சொல்லும் போது டைரக்டர் எல்லாத்தையும் சொல்லிட மாட்டார். நம்ம அதுக்கு ஒண்ணு மெனக்கட்டணும்ல, அந்த ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது உண்மையிலே இந்த நேரத்தில் வந்து என்னுடைய ஆக்டிங் குரு திரு கோபாலி அவர்களுக்கு நன்றி. என்னோடு பயணித்த நடிப்பதற்காக ஆசைப்பட்டு தோற்று போன அல்லது வென்ற நிறைய நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி. அங்கேருந்து தான் இது கிடைச்சிது. அப்புறம் என்னை இயக்கி இருக்கிற இயக்கிய அனைத்து இயக்குநர்களுக்கும் நன்றி. என்னன்னா இது ஒரு ஆள் சம்மந்தப்பட்டது அல்ல. நீங்கள் ஈவன் இன்னைக்கு எவ்வளோ பெரிய நடிகர்களை சொன்னாலும் அவங்க முகம்தான் தெரியுதுன்றதுன்னா உண்மைன்னா கூட அது நிறைய சப்போர்ட் இருக்குது. ரீசன் இப்போ நான் கோபாலி சார்கிட்ட முறையாக ஆக்டிங் கற்றுக்கிட்டப்போ சொல்லி கொடுத்த சில மெத்தட்ஸ். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் ரூமில் இருக்கும்போது நிறைய பேர் ஓடி போயிட்டான், சில பேர் இறந்து போயிட்டான். அவனுங்கெல்லாம் வந்து படுமுயற்சி எடுப்பானுங்க. இப்போ நம்மளும் கலந்து அதை பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸ்லேருந்து இங்கே வரும்போது இப்போ சிவா சார் வந்து சொல்கிறாரு, இந்த கேரக்டரைசேஷன் சொல்கிறாரு. கேரக்டரைசேஷன் சொல்லும்போதே நம்ம உடம்புக்குள்ள ஒன்று வரும். நம்ம உள்ள ஒருத்தர் இருப்பான், டே செம்ம வாய்ப்பு அடிச்சு தூக்கிடாம், அது ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்ந்து இப்போ சிவா சார் ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பாரு. அதனால கங்குவா பொறுத்த வரைக்கும் என்னுடைய வெளிப்பாடு நீங்கள் சொன்ன அந்த 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 கிரெடிட்ஸில் இவங்க எல்லாருக்குமே பங்கு இருக்கு. மோர் தென் வந்துட்டு சிவா சாருக்கு இன்னும் நிறைய பங்கு இருக்கு. எனக்கும் கொஞ்சம் பங்கு இருக்குன்னு நம்புறேன். அப்படியே விடுதலை 2 வந்தா அது ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா பார்க்கும்போதே தெரியும், அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போதே தெரியுங்க போது அப்போ அந்த ஒரு உடல் மொழியிலே வேற ஒரு ஸ்டிஃப்னஸ் கொண்டு வரீங்க. அந்த உடல் மொழியில உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் கிடையாது. ஸ்டிஃப்னஸ் இருந்தால் நீங்க வெளிப்பட்டுடுவீங்க. அதனால உடலை ஒரு மாதிரி குழைவாவே வச்சிருக்கணும்ல, இங்க வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட் வந்து நீங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் விஜய் சேதுபதி உங்களை வெட்டுறதுக்கு ஓடி வரும்போது நீங்க பார்த்தது அவனை ஒன்னு எங்கேயோ அவன்ல நீங்க அந்த ஷாட் ரொம்ப அற்புதமா இருக்கு. நடிக்க சொன்னா நடிச்சிடலாம் சார்.
அழுற சீனோ கத்துற சீனோ நடிச்சிடலாம்னு நினைக்கிறேன், என்னோட புரிதலுக்கு சொல்றேன். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன ரியாக்ஷன்ல தான் ஒரு நல்ல பெர்ஃபார்மர் வெளிப்படுவாங்க. அது ஓடு ஆயிடும், அல்லது ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கும் அந்த மாதிரி சின்ன பெர்ஃபார்ம். பட் அவ்வளவு அற்புதமா இருந்தது. அந்த பிராக்டிஸ் எப்படி நடந்தது? தேங்க்யூ. இது வந்து வெற்றி சார், நம்ம வந்துட்டு சொல்லுவாங்கல்ல வாழ்க்கையில ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன், அதான் சொல்லுவாங்க வாழ்க்கையில ரொம்ப ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டுங்கிறது இப்போ இந்த ஏஜுக்கே புரிய ஆரம்பிக்குது. நம்ம ஏஜ் போக போக புரியும். இந்த மரணத்திற்கு முன்பு திருப்தி, அவன் தான் இந்த உலகத்திலே வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவன் வாழ்ந்த வாழ்க்கையில் தான் எதை செலக்ட் பண்ணோம், தான் செலக்ட் பண்ண ஏரியாஸில் எங்கெங்கெல்லாம் முழுமை அடைஞ்சோம், அந்த முழுமை அடைஞ்சது மூலம் நம்ம எவ்வளோ திருப்தி அடைகிறோம், அந்த திருப்தி தான் மரணம். அதுதான் ரொம்ப சரியானதாக இருக்கும். அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சார் கூட ஒருத்தன் நடிச்சிட்டாங்கன்னா ஒரு நடிகனா வாழ்க்கையினுடைய முழு திருப்தியும் அடைஞ்சிருவான். அது என்ன காரணம்னா, ஒரு இயக்குனர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நானும் 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் அந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்கு இல்லையா, அதான் நான் வெற்றி சார் படம் நடிச்சதுக்கப்புறம் நான் அடுத்து இயக்குற திரைப்படம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் நிறைய இடங்கள்ல. அந்த எக்ஸ்பிளனேஷனை ஸ்ப்ரே பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காரு. சும்மா பேசிட்டே இருக்கும்போது அது எப்படி ஸ்ப்ரே பண்றாரு அப்படின்னா, அப்படிதான் ஒரு ஊர்லன்னு ஏதோ ஒன்று சொல்ற மாதிரி இருக்கும். பட் அது எல்லா விஷயமும் அந்த நடிகனை கனெக்ட் பண்ணிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பத்தி ஒரு கதையை சொல்லி ஏதோ ஒன்று ஹி நோஸ், நம்ம அவனுக்கு மூட் செட் பண்றோன்னு, ஆனா நமக்கு தெரியாது. இப்போ நம்ம அந்த சகதிக்குள்ள வந்து அந்த சண்டை நடக்குது, அதுல இப்படி கையை வச்சுட்டு நாங்கள் வந்து சிரிச்சுன்னு இருப்போம். அந்த போட்டோஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் சிரிச்சு அப்படிதான் அப்படின்னு சொல்லுவார். நம்மளும் சிரிச்சிட்டு இருப்போம். ஆனா நம்மளை மீறி நான் ஒருத்தன் இருக்கேன் இல்லை, என் உடல் மொழிக்கு தகுந்த ஒருத்தனை பற்றி தான் சொல்லிட்டு இருப்பேன். அது இது வந்து ஒரு பெரிய சைக்காலஜி. அது அது எல்லாருக்குமே அப்ளை பண்றாரு. நான் ஒரு டிஃப்ரெண்டான விஜய் சேதுபதி சார் பார்த்தேன், டிஃப்ரெண்டான நிறைய நடிகர்கள், சேத்தன் சார் எல்லாருமே வந்து நான் விடுதலையில் வந்து இவ்வளோ வித்தியாசப்படுத்தி காட்டுறேன். சேத்தன் சார்லாம் அவ்வளோ பழக்கம் எனக்கு, நான் மெட்டிவெளியில் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். ஏறி போய் ஸ்க்ரீனை கிழிச்சிடலாமான்னு தோணுது. ஓ மை காட். ஸோ இது வந்து வெற்றி சாருடைய முழு வெற்றி. அவங்களுடைய எழுத்து, அவங்க கல்வி, அவங்க படிச்சிருக்கிறது, அவங்க படிக்கிற புத்தகங்கள், அதனுடைய வெளிப்பாடு. நடிகனாக நான் இப்போவும் அந்த இடத்துலையும் நான் சொல்கிறது வந்து அந்த எக்ஸ்பிரஷன் சிங்கிள் டேக் அது. ஆனால் என்கிட்ட வந்தவன சொன்னது என்னென்னா, டயலாக்கை சொல்லிடலான்னாரு. ஏய் நீ இன்னும் உயிரோட அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார், அதை நான் வெறும் பார்வையிலே சொல்லிடுறேனே சார் அப்படின்னு. சொல்லுங்களேன் பார்ப்போம் அப்படின்னாரு. அப்போ தான் நான் அப்படி வந்து பார்த்துட்டு அதுலேயும் வந்துட்டு கொஞ்சம் பண்ணோன்னா அப்படிலாம் ஆகிடும். அது யதார்த்தமா ஒரு அடிக்க வராமன் யாரா இவனை எங்கேயோ பார்த்துருக்கமே, டேய் அவனாடா நீ உயிரோட இருக்கியா, இது எல்லாத்தையும் நம்ம மனசுக்குள்ள நினைச்சிட்டு அந்த கண்ணு சின்னதுலேருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக போகும்போதெல்லாம் வெடிடும். அவ்வளோதான். ஒரே டேக்ல ஓகே 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 சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் இன்னொன்று, வெற்றி சார் மைக்ல சூப்பர் அப்படின்லாம் சொல்லிட்டாருன்னா அவன்லாம் நேராக போய் ஹேங்கிங் பண்ணிக்கலாம். அதோட போதும். அப்ப என்னடா அவர் நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டாரு. ஆமா போதும் லைஃப்ல, அதோட பெரிய திருப்தி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. மைக்ல இந்த ஷார்ட் பண்ணோடனே சூப்பர் அப்படின்னாரு, போதும்டா சாமியா அப்படி தோணுச்சு எனக்கு. ஒரு கேள்வி வருது, இந்த படம் விடுதலை 2 ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு நிறைய பேர் பேசின விஷயங்கள் இதோட அவங்க டைரக்டா இதை பேசலன்னா கூட இதோட கனெக்ட் பண்ணி பேசினாங்க நிறைய விஷயம். வெற்றிமாறன் அவங்களோட அந்த ப்ராக்டிஸ் இருக்குல்ல, ஒரு படம்னு போயிட்டு நீண்ட நாள் எடுக்கிறது, ஒரு நடிகரோட கால் ஷீட் போயிட்டு நிறைய பேர் இன்டர்வியூஸ் கொடுக்கும்போதே நாங்கள் வந்து 4 வருஷமா நடித்தோம், டப்பிங் மட்டுமே இவ்வளோ நாள் பண்ணோங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, ஒரு கதைக்குன்னு ஒரு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டு அங்கே போயிட்டு எனக்கு ஒன்று தோணுது, நான் அந்த படத்தை எடுத்துகிட்டே இருக்கிறேன், ரொம்ப நாள் அவங்களோட ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது. படம் ஓடுற வரைக்கும் ஃபைன், ஓடலைன்னா அது எப்படி ஆகும், ப்ரொடியூசரோட நிலைமை என்ன ஆகுற ஒரு கேள்வி வருது. இந்த ப்ராக்டிஸ் தப்புன்னு வெற்றிமாறன் அவர்களுமே சொல்றாரு. ஆனாலும் அந்த ப்ராக்டிஸ் நடந்துட்டே இருக்குல்ல. அப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு நடிகராக போய் உள்ள போகும்போது அது எந்த அளவுக்கு நம்ம அதை என்ஜாய் பண்ண முடியும் இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது? இல்லை இன்னொன்று அந்த ப்ராசஸ் சரியா சார் அதுக்கான விளக்கத்தை கொடுத்தாரு, நாங்களுமே பேசிட்டு இருந்தோம். அப்போ விடுதலை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி திரைப்படங்கள் அதாவது இவ்வளோலாம் பண்ணலை, இந்த மாதிரிலாம் டேஸ்லாம் எடுத்ததில்லை. குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள அசுரன்லாம் குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள முடிச்ச படம் தான். இது வந்து என்ன சொன்னாருன்னா, ரொம்ப முக்கியமான திரைப்படமாக இருக்கணும், அதனால தான் நீங்கள் ஓடிடியில் பார்த்தீங்கன்னா அன்கட்டு தான் வந்திருக்கு. இப்போ ஒரு சித்தாந்தம் இங்கே சிதைக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் ஒரு சித்தாந்தம் கிட்டத்தட்ட 1912 தான் புரிதல் நமக்கு ஆரம்பிக்குது. அந்த 12 அதான் எப்படி சொல்கிறது, வெளிப்படையாக சொல்ல முடியலனாலும் ஒரு சாராரிடமிருந்து எல்லோருக்குமான அந்த சமம்ங்கிற ஒரு புரட்சி வருது. பட் இது வந்து இந்தியாவுக்குள்ளே, அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம வரோம். தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது அதுக்கு கல்வியறி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்புறம் இந்த கல்வியறிக்கான போராட்டங்கள் இருக்குது. ஆனால் இது ரஷ்யாலேயோ, இப்போ நீங்கள் ஜெர்மன்லேருந்து பிறந்த
ஒரு ஜெர்மானியர் வந்து உலக பொருளாதாரத்தை எழுதுறதோ, இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் லேட்டாக தான் இங்கே வரும்போது இன்றைய இளைஞர்களுக்கு அந்த 1912 67 வரை இருந்த ஒரு 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 போராட்டம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒரு கம்யூனிஸ்ட சிந்தனை தான். ஆனால் நம்ம கம்யூனிஸ்ட்டை முழுமையாக இங்கே ஏற்றுக்காத ஒரு மாநிலம் இது. இப்போ கேரளானா நீங்கள் டைரெக்டாக கம்யூனிஸ்ட்டுன்னு நீங்கள் திரைப்படமாக சொல்லிடலாம், எல்லாமே பண்ணலாம். இங்கே வந்து இது இங்கே நம்ம ஊரில் இவங்களை பற்றி நக்சல் பற்றி சொல்கிற மாதிரி நம்ம நக்சல் வடிவம் மாதிரி இருக்கும், அவன் நக்சலாகவே இருக்கான். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு ஆந்திராலேயோ இல்லை மற்ற மாநிலங்கள்லேயோ நக்சல் இருக்கான், அவன் நக்சலாகவே இருக்கான், அவன் த்ரூவாகவே காட்டுக்குள்ளே போகிறான், போராடுறான், கன் எடுத்து சொல்கிறான். இங்கே இல்லை, ஆனால் இருந்துச்சு. அந்த வடிவம் ரொம்ப அழகான வடிவம். இப்போ நம்மக்கிட்ட ஏன்னா இந்த தமிழர்கள்கிட்ட பொதுவாக இந்த பண்பாடுங்கிற ஒரே ஒரு லைனுக்குள்ள நீங்கள் எல்லாத்தையும் போட்டு மூடிடலாம். இந்த பண்பாடுங்கிற ஒரு நமக்கு இருக்கு இல்லையா, நம்ம கலாச்சாரமும் பண்பாடு இருக்குல்ல தமிழனுக்கு, அது ஒரு போர்வை தூக்கி போத்திட்டோம்னா எல்லாமே கீழே போய் மறைஞ்சிடும். அதில் எல்லாமே மறைஞ்சிருச்சு ஓப்பனாக சொல்லணும்னா. நீங்கள் இங்கே துப்பாக்கி கலாச்சாரம் இங்கே பண்ண முடியாது, மக்களே அதை ஒத்துக்க மாட்டாங்க. மக்களுக்கே அதில் பெரிய விருப்பம் இல்லை. அப்புறம் துப்பாக்கி கலாச்சாரம் உலகம் முழுவதும் எங்கேயுமே நிற்காது, அது ஒரு நாள் முடிவுக்கு வந்துடும். நீங்க ஒரு 19 அந்த 10லேருந்து துவக்கத்துல இருந்தே திராவிடியன் பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க வன்முறை இல்லாம ரொம்ப தீவிரமா ஒரு பாலிடிக்ஸ் பண்ணதும் ஒரு காரணமா. ஆமா. ஸோ இப்போ இதை சொல்றோம், இப்ப இதை சொல்லும் போது காலம் தேவைப்படுது. ஆமா, காலம் தேவைப்படுது. காலம் தேவைப்படுறதோட என்னென்னலாம் தேவைப்படுதுன்னா, இப்போ பொதுவாகவே புத்தகங்கள்ங்கிறது, இப்போ நீங்க நான் முந்தானத்து ஒரு புத்தகம் படித்தேன், அந்த புத்தகத்தை கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது, ஆனா எனக்கு தேவைன்னா ஞாபகம் வந்துடும். ஆனால் இப்போ அஸ் அ கிரியேட்டர் நான் ஒரு மேடைகளில் பேசும்போது சிலதை எழுதிட்டு போயிருப்பேன், ஆனால் முடிச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது எழுதிட்டு போனதில் பாதியும் தோணுதில் தான் நிறையாவும் பேசியிருப்போம். அது யூ டூ மீ டூ எல்லாருமே அதை நம்ம அனுபவிக்கிறோம். காரணம், எங்கெல்லாம் படித்திருக்கிறோமோ அது தேவைக்கு தகுந்தமோ சொற்றொடர்களில் வந்துட்டே இருக்கும். எழுத்தும் அப்படிதான். அந்த மாதிரி விடுதலையை பொறுத்த வரைக்கும் அவர் எழுத வருது, என்ன சொல்கிறாருன்னா, இதை மக்களுக்கு சொல்லிடணும், இது எப்படியாவது கிளாரிட்டி பண்ணிடணும். அதில் பர்டிகுலராக ஒரு நடிகை அரசியல் பண்ணான்னா ரசிகர்களை சேர்க்க முடியுமே தவிர சமுதாயத்தை சீர்திருத்த முடியாதுங்கிறது. இது வந்து இன்னைக்கும் பொருந்தும், நாளைக்கும் பொருந்தும், முன்னாடி பொருந்துச்சு, அதுக்கு முன்னாடி பொருத்தி அந்த வசனம் விமர்சனம் வந்து எம்ஜிஆர் காலத்தில் சொல்லப்பட்டது. நீங்க அதை அமெரிக்காவுடைய ஒப்பிட்டு சொல்லிடலாம். ஸோ யூ கேன் ஜாயின் சம்வேர்னா. இப்போ நீங்க இதை இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கிட்ட நீங்க வந்துட்டு இங்கே ஹிந்தி திணிப்பு இருந்தே ஹிந்தியை தான் படிச்சுட்டு போவோமே. ஸோ ஹிந்தியை படித்து விடுவோம், படித்து கொள்ளுங்கள், இல்லை இங்கே பிரச்சனையே, மொழியே பிரச்சனை இல்லை, நீ படிச்சுதான் ஆகணும். நீ வந்து ஆமா, இப்போ நீங்க டெய்லி காலையில இப்போ கஞ்சி சாப்பிட்றீங்க, சப்பாத்தி சாப்பிட்டு தான் ஆகணும்னு ஊட்டினா வயிறு என்ன ஆகுங்கிறது தான். ஸோ இப்போ இதை வந்து இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு புரிய வைக்கிறது யாரு? இருக்கிறதுலே உலகத்திலே மிகச்சிறந்த மீடியம் இதுதான், சினிமா தான். அப்போ இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துட்டோம், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அப்போ செகண்ட் ஹாஃப்ல நம்ம இந்த மாதிரி சொல்லணுங்கிறதுல அதனால தான் அந்த படத்தில் நிறைய பிரீச் இருக்கும். ஆமாம். ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போவும் சொல்கிறேன், விடுதலை 2 வெற்றி தோல்வி விமர்சனம் நான் எதை பற்றியும் கவலைப்படாமல், எனக்கு தெரிஞ்சு விடுதலை 2 ரிலீஸ் பண்ணிவிட்டு வெற்றி சார் நிம்மதியாக தூங்கியிருப்பார். ஏன்னா நான் ஒரு புதினத்தின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்த வேண்டிய, உனக்கு சொல்ல வேண்டிய, உனக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய அத்தனை கருத்துக்களையும் சொல்லிவிட்டேன். இது இப்படியே இருக்கும். நீ எத்தனை சித்தாந்தங்கள் மாறினாலும், எத்தனை மாநில அரசு மத்திய அரசு வந்தாலும், சித்தாந்தத்தை நான் உடைப்பேன் என்று சொன்னாலும் லைப்ரரியில் இருக்க அந்த சினிமாவை உன்னால் அழிக்க முடியாது. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருந்தது, நான் ரொம்ப பாசிட்டிவாக ரிவ்யூ பண்ணியிருந்தேன். இவ்வளோ டீட்டெயிலாக ஒரு பாலிடிக்ஸை இப்போ நீங்கள் சொன்னீங்களா இந்த இவ்வளோ டீட்டெயிலு, அது கொட்டு அவருக்கு. ஹீரோயின் இல்லை, ஹீரோயின் வராங்க. இப்போ ஹீரோயின் யார் வராங்க? ஏற்கனவே ஒரு லேடி இருந்தாங்க, அவங்க ஒரு பணக்கார பெண்ணாக இருந்தார்கள், அவர்கள் போராடினார்கள். இப்போ யாருக்கு சொல்லணும்? இப்போ இருக்க போராளி பெண்கள்னா, இப்போ இருக்க போராளி பெண்கள், நிறைய போராளி பெண்கள் வந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு குழப்பம் இருக்கு. எதுக்கு இந்த குழப்பம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா, அது ரொம்ப தெளிவா அந்த திரைப்படத்துல என்ன குழப்பம் இருக்குன்னு சொல்றீங்க? இப்ப பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய குழப்பம் என்னன்னா, இந்த ஒரு முழுமையான ஒரு போராட்டத்தில் இறங்குவது. அப்ப அதுல நான் பெண் என்கின்ற வார்த்தையே வரக்கூடாது. போராட்டத்தில் இறங்கக்கூடிய போராளிக்கு பேர் போராளி தான். போராளி லேடிஸ், போராளி பாய்ஸ் எல்லாம் கிடையாது, போராளி. ஸோ இவங்களுக்குள்ள அந்த குழப்பம் இருக்கு. இப்போ இன்னும் இருக்கக்கூடிய நிறைய இந்த மீடியாஸ்ல வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் பெண்கள் என்பதாக இழிவுபடுத்தப்படுகிறோமா? நீ வந்து இந்த கேள்வியே கேட்கக்கூடாது. உன்னை பெண்கள்ங்கிற பார்வைங்கிறது நீங்க தான் சொல்றீங்களே தவிர, பெண்கள்ங்கிற பார்வையை நீங்களே ஏன் கிரியேட் பண்ணிக்கிறீங்க? பெண் ஆண் வித்தியாசங்கிறது எங்கெங்கே தேவையோ அங்கெங்கே அது தேவைப்படும். இங்கே மிருகங்கள் பறவைகளுக்கெல்லாம் என்னென்ன பெண் ஆண் வித்தியாசம் இருக்கோ அதுதான் நமக்கும். நமக்கு என்ன கூடுதலாக கொஞ்சம் அறிவு இருக்கு, கூடுதலாக கொஞ்சம் சிந்தனை இருக்கு. உடனே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அதை ஓவர் டூ பண்ணிக்கிறோம். அது தேவையில்லை. நீங்க நியூட்ரலா இருந்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் சேம்.
அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது எனக்கு கிட்டத்தட்ட 2-3 வார்த்தைகள்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரோன்னு நான் நம்புறேன். விடுதலை 2ல ரொம்ப கிளியரா, ஆமா 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 ரொம்ப எளிமையா சொல்லியிருப்பாரு. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த கணவன் மனைவி உறவுன்னு பேசிட்டு இருக்காங்கல்ல, இப்ப இதுவே குழப்பம் இங்க. அதான் நாங்கள் என்ன கணவன் மனைவியாக இருந்தால் தான் போராளியாக முடியுமா? கணவன் மனைவியாக இருந்தாலும் போராளியாக இருக்கலாம். அதே ரொம்ப குடும்பமா இருந்து கூட போராடலாம். குடும்பமா இல்ல குடும்ப உறவு வந்து போராட்டத்தை சிதைச்சிருங்கிற வார்த்தைக்கு தான் அதுவே. குடும்ப உறவுங்கிறது குடும்பம் நடத்துறதே போராட்டம் தானே. அது ஒரு அருமையான போராட்டம், அற்புதமான போராட்டம். அந்த அற்புதமான போராட்டத்துல இருந்து நீங்க சமுதாயத்துக்கு தேவையான எல்லா போராட்டத்திலையும் நம்ம அதுல இருந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாவே பெரியார் இருக்காரு. ஃபேமிலியோட தான் அவரு போராட்டம் இல்ல. எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆக்சுவலி, அதாவது இங்க எல்லாருமே பெண்ணியம் பேசுறாங்க, பெரிய தலைவர்கள்லாம் பெண்ணியம் பேசியிருக்காங்க. ஆனா அந்த பெண்ணியம் பேசக்கூடியவங்க வீட்டுல இருந்த பெண்கள் வீட்டுல தான் இருந்தாங்க. ஆனா பெரியார் மட்டும்தான் பெண்ணியம் பேசிட்டு அந்த பெண்களும் களத்துல நின்னாங்க அப்படின்னு அதெல்லாம் தூக்கி வைத்த ஒரு அது எல்லாருக்கும் தெரியும்ல. அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்குதான் ரெஜிஸ்டர் பண்றேன். One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.